லோக்சபா ராஜ்யசபா உறுப்பினர்கள் சேர்ந்து துணை ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கின்றனர். லோக்சபா தேர்தலை பொறுத்தல வந்து ரொம்ப முக்கியமா லோக்சபால வந்து மக்களவையில் 543 உறுப்பினர்கள் இருக்கணும். ராஜ்யசபால வந்து 245 இருக்கணும். மொத்தமா வந்து 788 இருக்கணும். பட் தற்போது இருப்பது லோக்சபால 542, ராஜ்யசபால வந்து 239, ஓவரால் வந்து 781. இதை வைத்து அவர்கள் தேர்தல் நடத்துகிறாங்க. துணை ஜனாதிபதி தேர்தலில் 391 வாக்குகள் பெற்றாலே வெற்றி என்ற நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 452 வாக்குகள் பெற்று இன்று வெற்றியடைந்துள்ளார். இது துணை ஜனாதிபதி தேர்தலுக்கான 15வது தேர்தல். அரசியலமைப்பு விதி எண் 63 துணை ஜனாதிபதி பற்றி கூறுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர், திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர், 69 வயது. தெலுங்கானா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் கவர்னராக இருந்திருக்கிறார். ரொம்ப முக்கியமாக மத்திய கயிறு வாரியத்தின் தலைவராக இருந்திருக்கிறார். இவர் முன்னாள் எம்பியும் கூட. சோ இவரை எதிர்த்து போட்டியிட சுதர்சன ரெட்டி என்பவர் தெலுங்கானா மாநிலம் ரங்காரெட்டி என்ற இடத்தை சேர்ந்தவர். அவர் கவுஹாத்தி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர். சுப்ரீம் கோர்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நீதிபதியாக இருந்திருக்கிறாரு. அவர் வந்து இந்தியா கூட்டணியின் வேட்பாளர். ஒருவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து வேட்பாளராக இருக்கிறார். ரொம்ப முக்கியமாக அவர்களுக்கு வந்து 425 எம்பிக்கள் இருக்கின்றனர். அதுபோக ஒய்எஸ்ஆர் காங்கிரசின் 11 எம்பிக்களை சேர்த்தால் 436 எம்பிக்கள் சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கு. அவங்க கண்டிப்பா அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சும் இந்த தேர்தல் நடைபெற்றது. ஆனால் அவர் 452 வாக்குகளை பெற்றார். இவரிடம் தோற்று போன திரு சுதர்சன ரெட்டி என்பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக வந்து அவர் வந்து ஒரு 311 வாக்குகளை பெற்றார். அவர் வந்து இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர். லோக்சபா ராஜ்யசபாவை பொறுத்தளவு தேசிய ஜனநாயக கூட்டணியில் லோக்சபா உறுப்பினர்கள் எண்ணிக்கை 293, ராஜ்யசபா உறுப்பினர் எண்ணிக்கை 175. அண்ட் அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியில் வந்து பாத்தீங்கன்னா லோக்சபா உறுப்பினர் எண்ணிக்கை 234. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் ஜெயபால் என்று தெரிந்தும் இந்த தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலை பொறுத்தளவு ரொம்ப முக்கியமாக அதாவது வந்து ஒரு பிங்க் நிற பாக்ஸ் வச்சிருப்பாங்க, ஓட்டு சீட்டு அப்படிதான் இருக்கும். அதுல வந்து வேட்பாளர் பெயர் இருக்கும். இன்னொரு இதுல வந்து 1, 2 அந்த மாதிரி நம்ம வந்து எழுதணும். 1 என்றால் யாரு, 2 என்றால் யாரு அந்த மாதிரி எழுதணும். ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக இந்த ராஜ்யசபா எம்பி ஆவதற்கு உண்டான தகுதியை இவர் பெற்றிருக்க வேண்டும். யார் துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு நிற்கிறார்களோ அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினருக்கு உண்டான தகுதியை இருக்க வேண்டும். இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். 35 வயது நிறைவு பெற்றிருக்க வேண்டும். அரசு பணி இருக்கக்கூடாது. அவரை 20 எம்பிக்கள் வழிமொழிய வேண்டும், 20 எம்பிக்கள் முன்மொழிய வேண்டும். கட்சி தாவல் தடை சட்டம் இதற்கு பொருந்தாது. ஸோ ஜனாதிபதியாக இருப்பவர்கள் லீவ்ல போறாங்க அப்படின்னா ஒரு 6 மாசமாக துணை ஜனாதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனாதிபதியாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வழிமுறை இங்க இருக்கு. இவர் தான் ராஜ்யசபாவின் தலைவர் என்றும் இவர் துணை குடியரசுத் தலைவர் அழைக்கப்படுகிறார். ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலங்கள் 10 வருஷம் இருந்தாங்க. ஸோ இப்ப அப்படி இல்லை. இன்று தமிழகத்தை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 15வது துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்.